கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொதுவாக மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து போராட்டம் நடத்துவதற்கு பெயர் பெற்றவர்கள். ஆனால் தமிழகத்தில் மக்களுக்கு பல விதங்களில் விரோதமாக செயல்படும் திமுகவிற்கு எதிராக மௌனம் காக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள். திமுகவிடம் கோடிக்கணக்கில் பணம் வாங்கிக் கொண்டு தங்களை திமுகவிடம் விற்றுவிட்டார்கள் கம்யூனிஸ்டுகள். இதனை சுட்டிக்காட்டி கம்யூனிஸ்ட் திமுக தமிழர் விரோத உறவை சாடியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார். கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, ஜால்ரா போட்டுட்டு இருக்கார் இந்த மாவட்டத்தில் ஒருத்தர். வெக்கமா இருக்குது. ஏங்க திமுக செய்யற தப்புக்கெல்லாம் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடந்தையா இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சினா அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்தது. அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டா உடனே கொடி பிடித்து போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது. நான் சொல்லக்கூடாது, சொல்ல வைக்கிறார் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர். இன்னைக்கு என்னைக்கு கை நீட்டி திராவிட முன்னேற்றத்துக்கு பணம் வாங்கினீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கட்சி. நீ மறைக்க முடியாது, நீங்க மறைச்சு பேச முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கட்சியே வெளிப்படுத்தி விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு ரூபாய் பணம் கொடுத்துன்னு வெளிப்படுத்தி விட்டது. பணத்தை வாங்கிய காரணத்தினால் இன்னைக்கு மௌனம் சாதிக்கிறீங்க. மக்களுடைய பிரச்சனை கூட இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்படி உங்களை நம்புவாங்க?